தேவனுடைய வசனம் நேராக கடந்து செல்ல கற்று உதவி செய்யட்டும். ஸ்தோத்திரம். திருப்பிக் கொள்வோம். என்னாகமத்தின் புஸ்தகம் சீக்கிரமாக. என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்புவோம். 13, 14. 13ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். போதும். ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேத பகுதிக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்க எங்க அடிமைகளா இருந்தாங்க? எகிப்தில். யாருடைய கீழில் அடிமையா இருந்தாங்க? பார்வோன் ராஜாவின் கீழில் அடிமைகளா இருந்தார்கள். ஸ்தோத்திரம். அடிமைகளாக இருந்து நல்ல சுகமாக ஒன்று இருக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டு இவர்கள் வாழ்ந்தார்கள். அங்கிருந்து கூக்குரலிட்டார்கள், அபயமிட்டார்கள், ஐயோன்னு கூப்பிட்டாங்க, கத்துனாங்க. பரலோகத்தில் போய் வானத்தில் போய் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகள், இந்த கூக்குரல் சத்தம் எட்டினது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் அவர்கள் மேல் தயவாய் ஸ்தோத்திரம், அவர்கள் மேல் மனது கூர்ந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். கிருபைகளை இரக்கங்களை கொடுத்து வெளியே கொண்டு வந்தார். அப்படி யாத்திரையாக கர்த்தர் இவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? என்ன தேசம் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். ஸ்தோத்திரம். இது இவர்கள் உண்டு பண்ணின தேசம் அல்ல, இவர்கள் கட்டாத தேசம். அதில் பயிரிட்டு வளர்ந்து தயாராக நிற்கிற இவர்களுக்கு போய் புசிக்க வேண்டிய ஆகார பதார்த்தங்களாகிய விருட்சங்கள் எல்லாம் இவர்கள் நடாதவைகள். நீ நடாத திராட்சை தோட்டத்தின் கனியையும் நீ கட்டாத பட்டணத்திலும் குடியிருப்பாய், எப்பொழுது நான் தேவன் என்று அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் முன்னாலே சொன்னார். இதற்கு போறாங்க. பக்கத்தில் வந்தாச்சு. வந்த உடனே கர்த்தர் மோசையோடு இப்பொழுதும் வழி நடத்தி கொண்டு வருகிறது யாரு? மோசே. இன்னும் யோசுவாவின் காலங்கள் வரவில்லை. மோசே, ஸ்தோத்திரம், மோசை நோக்கி கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் நாம் இப்பொழுது பார்த்தது. 1ஆம் வசனத்தில் பார்த்தோம். கர்த்தர் மோசையை நோக்கி, ஆண்டவர் தான் மோசை நோக்கி சொன்னார். மோசை தன்னிச்சையாகவோ தானாகவோ சொல்லவில்லை. நல்ல கவனிங்க. மோசையின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளாக இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுவோம். அதை யாரெல்லாம் கேட்டு மனம் திரும்பி அதை கர்த்தருடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து அதன்படி செய்தார்களோ அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பேசும்போது சில வேளை பாஸ்டர் மூலமா பேசலாம், வசனம் வாசித்து கொண்டிருக்கும் போது பேசலாம், ஜெப வேளையில பேசலாம், தரிசனங்கள் மூலமாக பேசலாம், சொப்பனங்கள் மூலமாக பேசலாம், தீர்க்கதரிசிகள் மூலமா பேசலாம், பாடல் ஆராதனை மத்தியில் பேசலாம். இங்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கலாம். அதை ஏற்றுக்கொண்டு எனக்குரியது என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால், அதன்படி வாழ்க்கையை மாற்றினால் பாலும் தேனும் ஓடுகிற கானானை போன்றதான் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு சொன்னார், இனி பக்கத்தில் வந்தாச்சு, கானான் தேசத்துக்கு போகணும். அப்போ தேசத்தை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வாருங்க. எப்போ போகணும், எப்போ போய் எடுக்கணும், காலநிலைகள் எப்படி எல்லாம்னு சொல்லி எல்லாம் ஒன்று டெஸ்ட் பண்ணிட்டு வேவு பார்த்து கொண்டு வர சொன்னார். அப்போ 12 கோத்திரங்கள் இருந்தது. 12 கோத்திரங்களுக்கு ஒரு நபரை, கோத்திரங்கள் லட்சங்களுக்கு ஒரு ஆள், ஸ்தோத்திரம், பல ஆயிரக்கணக்குக்கு ஒரு ஆள் என்று சொல்லி கோத்திரத்துக்கு ஒரு நபர் என்று சொல்லி 12 பேரை எடுத்தாங்க. 12 பேருடைய லிஸ்ட் 4ஆம் வசனம் முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனம் வரை, இதே 13ஆம் அதிகாரம் 4 முதல் 15ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வாசிக்க வேண்டாம். அதில் குறிப்பாக 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதா கோத்திரத்தில் எப்புன்னாவின் குமாரன் காலேப். அப்போ யூதா கோத்திரத்தில் ரெப்ரசன்டேட்டிவா போனது யாரு? பிரதிநிதியா போனது, செலக்ட் பண்ணப்பட்டது யாரு? காலேப். மறக்கக்கூடாது. காலேப் சொல்லுங்க எல்லாரும். காலேப். அதனுடைய தான் 8ஆம் வசனம். 8ஆம் வசனம் வாசிங்க. எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. ஸ்தோத்திரம். இதுதான் ஸ்தோத்திரம். யோசுவா. மறக்கக்கூடாது. 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தெரியுமா, வாசிக்க வேண்டாம். அப்போ யூதா கோத்திரத்திலும் எப்ராயிமின் கோத்திரத்திலும் தலைவர்களையும் ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதியாக ஒரு ஆளை செலக்ட் பண்ணியாச்சு. 12 கோத்திரங்களிலும் செலக்ட் பண்ணியாகி விட்டது. இந்த 2 கோத்திரங்கள் செலக்ட் ஆனவங்க, ஒன்று காலேபும் இன்னொன்று ஓசேயா. 16வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதர்கள் நாமங்கள் இவைகளே. இவர்கள் தான் மோசே அனுப்பினது. யோசுவா என்று மோசே மன்னிக்கணும், நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். அல்லேலூயா. அப்போ அவனுடைய நூனின் குமாரனுடைய பேர் என்னது? ஓசேயா. சொல்லுங்க சத்தமா. வேற ஒன்றும் பேசலையே, எல்லாரும் வேற வார்த்தைகள் சொல்லலையே. ஓசேயா. அவருக்கு யார் பேர் போட்டது யோசுவா என்று சொல்லி? மோசே. தலைவரான மோசே பேரிட்டார் என்னது? யோசுவா என்று சொல்லி. அப்போ யோசுவாவும் அல்லது யோசியாவும் காலேபும் செலக்ட் ஆனாங்க. இவர்கள் 2 பேரும் 12 பேரும் சேர்ந்து போனாங்க.
அந்த 12 பேரும் அந்த செய்திகள் 2 செய்தியாக இருந்தது. எல்லாருக்கும் தெரிந்ததான பகுதி 2 செய்தியாக இருந்தது. அந்த செய்தியின் சில காரியங்களை வேகமாக 2 நிமிஷத்தில் பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், அடுத்த அதிகாரம் 6 முதல் சில வசனங்களை வாசிப்போம். 6 முதல் 8 வரை இப்பொழுது வாசித்த போதும். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்கம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். போதும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், நன்றி, அல்லேலூயா. ஒரு ஆள் ஆஸ்பத்திரியில் இருந்த ஆளை ஒரு பார்க்க போனார். ஒரு நபர் ஆஸ்பத்திரியில் ரொம்ப சிக்கா, ரொம்ப வியாதியோடு இருந்தார். அவர் பார்த்து சொன்னபோது சொன்னார், பரவாயில்ல, உங்கள் வியாதி போல் எல்லாருக்கும் பல ஆட்களுக்கும் வியாதி உண்டு, ஒன்றும் செய்யாது. ஆனாலும் எனக்கு வீட்டு பக்கத்தில் இப்படி வியாதி இருந்த ஒரு ஆள் செத்து போச்சு. ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்து, ஆனாலும் ஒரு வார்த்தையில் எல்லாம் மாறி போச்சு. அவங்க வியாதி போல் எல்லாருக்கும் கொண்டு பயப்படாதீங்க, ஒன்றும் செய்யாது. ஆனாலும் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போனா. ஸ்தோத்திரம். அதே போல் நான் வாசிக்கிறேன், இந்த 12 பேர் 2ஆக பிரிக்கப்படுகிறது. 10 பேர் 2 பேரும். 13ஆம் வசனத்தில், 13ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம், அவர்கள் மோசையை நோக்கி 10 பேரும், நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம். நாங்கள் எல்லாம் போனோம், யாத்திரை நல்லா இருந்தது, ஆக்சிடென்ட் ஆகலை, நல்லா போய் வந்தோம். ஸ்தோத்திரம், நல்ல யாத்திரையாக இருந்தது. அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். நீங்கள் சொன்னது போல நல்ல தேசம்தான். ஸ்தோத்திரம். எங்களோட ஆண்டவர், எங்களை முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சொன்னது போல பாலும் தேசமும் தேனும் ஓடுகிறது, இல்லை செழிப்புள்ள அப்படி உள்ளதான ஒரு இடம். இந்த தேசம் நல்லா இருக்கு, நீங்கள் சொன்னது போல இருக்குன்னு சொல்லி 10 பேரும் சொன்னாங்க. அடுத்து பாருங்க, ஆனாலும் பக்கத்து வீட்டுக்கு அரைஞ்சத்து போனேன்னு சொன்னது போல, ஆனாலும் அந்த தேசத்தின் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியரின் ஸ்தோத்திரம் கடல் அருகே குடியிருக்கிறார்கள், அருகே யோர்தான் அண்டையில் குடியிருக்கிறார்கள் என்றார். அப்பொழுது காலை மோசைக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்து, இப்படி சொன்ன உடனே ஸ்தோத்திரம் அடுத்த அதிகாரத்தில் வருகிறது. அடுத்த சில வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். 1ஆம் வசனம், அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஐயோ, இதற்காகவா இந்த எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்து இந்த வனாந்தரம் வழியா நாங்கள் நடந்து வந்து இப்படிப்பட்ட தேசத்திற்கா இனி எதிராளிகளுடைய கையில் அகப்பட்டு நாங்கள் நிர்மூலமாகவா என்று சொல்லி இரவு முழுதும் தூங்காம அழுது கொண்டிருந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் தான் ஜனங்களை அமர்த்தி இந்த யோசுவாவும் காலேபும் சொன்ன காரியத்தை தான் நம்ம வாசித்தோம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் 7ஆம் வசனம், ஸ்தோத்திரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரில் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். அடுத்தது, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அந்த 10 பேரும் சொன்னது பொய் ஒன்றும் கிடையாது. அந்த தேசத்தில் அப்படிப்பட்டவர்கள் இருந்தாங்க. மலைமேட்டுகள் இருந்தாங்க, கடற்கரை பகுதியில் இருந்தாங்க, அமலேக்கியர்கள் இருந்தார்கள், எல்லாரும் இருந்தாங்க. நம்ம அவங்க பெரிய ராட்சசர்களா இருந்தாங்க, பெரிய மனுஷர்கள். நம்ம அவங்களுக்கு முன்னால வெட்டுக்கிளியை போல சின்ன உருவமா இருந்தோம் என்று சொல்லி சரியான ரிசல்ட், பொய் ஒன்றும் கிடையாது சொன்னாங்க. ஆனாலும் என்று சொல்லி சொல்ல தொடங்கினாலும் காலேபும் யோசுவாவும் ஜனங்களை அமர்த்தி, மோசைக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்தி சொன்னாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால். அல்லேலூயா. 2 வார்த்தை சொல்லி உங்களை ஜெபத்தோட அனுபவம். 1, 10 பேர் சொன்னாங்க எல்லாம் நல்லதுதான், இதுதான் அங்க உள்ள கனிகள் கொடுத்தாங்க. ஆனாலும் அந்த ஒரு வார்த்தையே இரவு முழுவதும் ஜனங்களை கலங்கடிக்க பண்ணது. இவங்க சொன்னாங்க, ஸ்தோத்திரம் 8ஆம் வசனத்துல, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், அவர்கள் சொல்லது சரிதான், ஆனால் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மேல் பிரியமாய். கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். உங்க மேல விருப்பமா, உங்க மேல இஷ்டமா, உங்க குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறவராய், உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறவராய், உங்கள் மேல் அன்பாய் ஸ்தோத்திரம் இருந்தால் நாம் அந்த தேசத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
கர்த்தர் யார் மேல் பிரியமா இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதங்கள் 147:1 சொல்லுகிறது, கர்த்தருக்கு தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். யாருக்கு மேல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார்? அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் இவருடைய கிருபைக்காக காத்திருக்கிற. உலகத்துக்கு காத்திருக்கிறவர்கள் அல்ல, கவனிங்க, உலகத்துக்கு காத்திருக்கிறவர்கள் அல்ல, கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கர்த்தர் பிரியமா இருந்தால் கிடைக்கிறதன் ஆசீர்வாதங்களை மட்டும் நான் வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 1:2 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும். எங்க பிரியமா இருக்கணுமா? வேதத்தில் பிரியமா இருக்கணும். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். பைபிள் வாசிக்க தெரிஞ்சவங்க மட்டும், எழுத்தெல்லாம் வாசிக்க தெரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதில் எப்படி பிரியமா இருக்கணும்? எப்படி பிரியமா இருக்கணும்? இரவும் பகலும் தியானித்து பிரியமா இருக்கணும். சகோதர சகோதரிகளே, இந்த மணியங்குழி அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் ஆராதிக்கிற தேவஜனமே, உங்களோடு என்னோடும் ஆவியானவர் சொல்லுகிறார், நம்மோடு கர்த்தர் சொல்லுகிறார், இரவும் பகலும் இதில் நம்ம பிரியமாயிருந்தா கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பார். அல்லேலூயா. இதில் நம்ம பிரியமாயிருந்தா கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பார். பைபிளை கையில் எடுங்க, எல்லாரும் பைபிளை மூடுங்க. நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முடிக்கிறேன். இந்த பைபிளை மார்போடு வைத்துக் கொள்ளுங்க. கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. யோசுவாவும் காலேபும் சொன்னாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 1 சங்கீதம் 2ஆம் பகுதி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, நம்ம பிரியமா இருக்க வேண்டிய இடத்துல பிரியமா இருந்தா கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பார். இந்த வாசிக்க வேண்டிய வேத பகுதி நம்ம கையில் இருக்கிறது. வாசிக்க தெரியாதவங்க, உங்களுக்கு நல்ல ஆடியோ பைபிளில் இருக்கிறது, செவிக்கு கேட்கிற வேத பகுதி உள்ளது, கேட்டால் நான் தரலாம். ஸ்தோத்திரம். எல்லாரும் பொதுவாக சொல்லுகிறேன், இந்த வேதத்தில் நீங்க பிரியமாயிருந்தா கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். அந்த சத்துரு எவ்வளவு பெரியவனானாலும், நீங்கள் சந்திக்கிற சவால்கள் எவ்வளவு பெரியவைகளானாலும், உங்களால் கடக்க முடியாதவைகளானாலும், உங்களால் கட்டி தீர்க்க முடியாத கடன் பாரமானாலும், எவ்வளவு வருஷமானாலும் தீராத ஸ்தோத்திரம் வியாதிகளானாலும், ஸ்தோத்திரம் யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளானாலும், முன்னேற விடாம தடை பண்ணுகிற தடைகளானாலும், இதுவரையிலும் திறக்கப்படாம மூடப்பட்ட கதவுகளானாலும், உங்களை எந்த வித விஷயத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டு இன்னைக்கு முடங்கி கிடக்கிறவர்களானாலும், அந்த கட்டுகளை உடைத்து, சங்கிலிகளை உடைத்து, கதவுகளை திறந்து, உங்களுக்கு நல்ல பொக்கிஷமாகிய பாலும் தேனும் ஓடுகிற கானானை போன்றதான உயர்தரமான மேன்மையான ஆசீர்வாதங்களை தர நீங்க பிரியமா இருக்க வேண்டிய இடத்துல பிரியமா இருந்தா கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமா இருக்க உதவி செய்ய ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிரியமா இருக்க உதவி செய்ய. வேத வசனத்தில் பிரியமா இருக்கணும். இதுக்கெல்லாம் நேரம் உண்டு, ஆனால் வேத வாசிக்க நேரம் இல்லை. வேலைக்கு சம்பாதிக்க அல்லது அரட்டை அடிக்க, நேரத்தை வீணடிக்க எல்லாத்துக்கும் நேரம் உண்டு. வேத வாசிக்க நேரம் இல்லை. கர்த்தர் உங்களிடத்தில் பிரியமா இல்லை என்று அர்த்தம். வேதத்தில் பிரியமா இல்லாதவர்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு பிரியமா இல்லை. பிரியமா இல்லாதவங்க ராமழுதும் அழுது கொண்டு இருப்பாங்க. கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் ஆசீர்வாத தன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த வசனங்களினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.